சோஸ்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ இன்னல்கள் கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவர் நம்மளை எப்படி தேற்றினாங்கங்கிற அந்த பாடலை பாட இருக்கிறேன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்திட்ட தேவன், சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்திட்ட தேவன். இமைக்குள் கண்கள் போல் என்னை காத்தன தேவன், சிப்பிக்குள் முத்து போல் என்னை காத்தன தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. வியாதி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று, சோர்வு என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று. வியாதி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று, சோர்வு என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று. சிறகின் மறைவில் என்னை காத்திட்ட தேவன், கருவில் சிசு போல் என்னை காத்திட்ட தேவன். சிறகின் மறைவில் என்னை காத்தன தேவன், கருவின் சிசு போல் என்னை காத்தன தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை எத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. தோல்வி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று, பாவம் என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று. தோல்வி என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று, பாவம் என்னும் இன்னல் வந்து என்னை தாக்கிற்று. சிலுவை நிழலில் என்னை காத்திட்ட தேவன், தமக்குள் என்னையும் வைத்து காத்திட்ட தேவன். சிலுவை நிழலில் என்னை காத்தன தேவன், தமக்குள் என்னையும் வைத்து காத்தன தேவன். எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை தாக்கின, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை தாங்கின. எத்தனை எத்தனை இன்னல்கள் என்னை சூழ்ந்தன, அத்தனை அத்தனை கிருபைகள் என்னை சுமந்தன. Praise the Lord. Hallelujah. எடுத்தவர்கள் வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம், நிச்சயம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை என்ற பயணத்துல நிச்சயம் இல்லாமல் நீங்களும் நானும் ஓடிக்கொண்டே இருக்கிறோமா? ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வருகை எங்க இருக்கு? சமீபமாய் இருக்கிறது. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீர்கள். சீசர்கள் தான் கேட்டாங்க, எப்போ நடக்கும் ஆண்டவரே? உம்முடைய வருகை குறித்து அடையாளங்கள் என்ன? அப்போ ஆண்டவர் முதலாவது சொன்ன காரியம், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேட்பீர்கள்.
நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையை நேசிக்கிறவர்கள், அவருடைய வார்த்தையை வாசித்தவர்கள், அவருடைய வார்த்தையை உட்கொண்டவர்களுக்கு இதை குறித்து என்ன இல்ல, இடரலே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்றைய தினத்திலையும் நம்ம பார்த்தோம் நம்முடைய ஓட்டத்தை குறித்து. இந்த ஓட்டம் பரலோக நிச்சயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியுமா? பாவ கரைகள். முதலாவது நேற்றைய தினத்துல மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் நம்மோடு பேசினார். நாம் செய்த தவறுகளை அவருடைய வார்த்தையை கொண்டு, அவருடைய சத்தியத்தை கொண்டு நம்மோடு இடைப்பட்டு அந்த பாவத்தை எல்லாம் நம்மளை விட்டு நீக்கியிருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இங்க வேத வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். இந்த பரலோகத்துக்கு பாவம் மன்னிப்பை நீங்களும் நானும் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை, விசுவாசத்தில். நம்முடைய வாழ்க்கை என்ற வாழ்க்கையில அநேக போராட்டங்கள் உண்டு, அநேக நெருக்கங்கள் உண்டு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையை விசுவாசத்தோடு நல்லவர்களாக இந்த போராட்டத்தை போராடணும். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18வது வசனம் வேதாகமத்தில் நம்ம வாசிக்கும் போது, சிலர் சந்தேகப்பட்டார்கள். கர்த்தரை நேசிக்கிறவர்கள், கர்த்தரோடு கூட இருக்கிறவர்கள் சந்தேகப்பட்டார்கள். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறாங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும். அநேகர் இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த இந்த வாழ்க்கை என்ற பயணத்துல நெருக்கங்களை குறித்து, வியாதியை குறித்து, இன்னும் எல்லாம் பிசினஸின் சூழ்நிலைகளை குறித்து ஒரு பயம், ஒரு திகில், ஒரு சந்தேகம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு தேவ சமூகத்துல உங்களுடைய தேவைகளை நீங்க சொல்லணுமா? ஏனென்றால் அப்படி சந்தேகப்படுகிற மனுஷன்தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று அவன் நினைக்கிறதே தப்புப்பா. நீ சந்தேகப்பட்டா இது கிடைக்கணும் கிடைக்கும் நினையாமல் இருப்பாயாக. இந்த நல்ல நாளிலும் நேற்று தினத்துல பாவத்தை குறித்து ஆவியானவர் தெளிவாக நம்முடைய அந்தரங்கத்தில் இருந்த பாவங்களை அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசினார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு இன்னும் பரலோக நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள தடையாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை என்ற போராட்டத்துல அவிசுவாசம், நீங்க எவ்வளவாக கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறீங்க, இல்ல இன்னும் அவிசுவாசத்தோடு உங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? இந்த வாழ்க்கை என்ற பயணத்துல இந்த அவிசுவாசம் இருக்குமானால் அந்த பரலோகத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆண்டவரே, என்னோடு பேசுங்க. ஆண்டவரே, இன்னும் என்னுடைய வாழ்க்கையில என்ன குறை இருக்கிறது? விசுவாசம் நல்ல போராட்டத்தை போராடணும் என்று என்னோடு பேசுகிறீரே. ஆண்டவரே, என்ன விசுவாச குறைவு இருக்கிறது? என்னோடு இடைபடுங்க சுவாமி. நான் விசுவாசம் உள்ளவனாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லணும் என்று எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இந்த நல்ல வேளையில் ஆண்டவரே, என்னோடு பேசுங்க. இந்த 2வது நாள் கூட்டத்துல கர்த்தர் என்னோடு இடைபடுங்க. ஆண்டவரே, நேற்று தினத்துல எங்களோடு பேசின தெய்வமே, இன்றைய தினத்துல எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, இந்த பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. ஆண்டவரே, சபையாக நாங்க, குடும்பமாக நாங்க ஆண்டவரே அந்த பரலோக நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, அதற்காக இருந்த பாவ கரைகளை குறித்து நேற்றைய தினத்துல எங்க மத்தியில வெளிப்படுத்தி ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னித்த தெய்வமே, இன்னும் எங்களுடைய வாழ்க்கையை சரிபடுத்த இன்றைக்கு என்னோடு பேசுங்க சுவாமி, எங்களோடு பேசுங்க சுவாமி என்று அப்படியே தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம். அவர் பேசுகிற தெய்வம், வேத வசனம் சொல்லுகிறது, மனிதன் மூலமாக பேசுகிற தெய்வம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு பேசுவார். உங்களுடைய இருதயத்தின் கதவுகளை திறந்து ஆண்டவரை என்னோடு பேசுங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, இதை நான் விசுவாசிக்காமல் இருந்தேனா? ஆண்டவரே, என்னோடு இடைபடுங்க. ஆண்டவரே, சந்தேகப்படுகிற மனுஷன் எதையும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக என்று சொன்னீர். ஆண்டவரே, சந்தேகம் என்னுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறதா? ஆண்டவரே, இன்றைக்கு என்னோடு பேசுங்க. ஆண்டவரே, இந்த ஓட்டம் பரலோக நிச்சயத்தை கொடுக்குமா? ஆண்டவரே, இது தடையாக இருக்கிறதா? ஆண்டவரே, இன்னும் எங்கள் மத்தியில வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே,
மனிதனுடைய சத்தம், மனிதனுடைய சித்தம் வேண்டாம், தெய்வீக சத்தம், தெய்வீக சித்தம் எங்கள் மத்தியில வரட்டும் என்று எல்லாரும் அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேட்போமா? நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி தகப்பனே. இந்த நல்ல வேளையில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தெய்வமோ நீங்க உள்ளான இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறீர் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தை ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே. தேவையான மன்னாவை கொடுத்தருளுங்க ஆண்டவரே. மனிதர்களை பிரியப்படுத்துகிற வார்த்தைகள் வேண்டாம் ஆண்டவரே. ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனம் உள்ள சத்திய ஆவியானவருடைய சத்திய வார்த்தைகள் வெளிப்படட்டும் ஆண்டவரே. சுயம் இந்த இடத்துல வரக்கூடாது ஆண்டவரே. பெருமை இந்த இடத்துல வரக்கூடாது ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நீங்க மாத்திரம் ஆளுங்க செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஆலயம் முழுவதிலும் உம்முடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரை, எண்ணங்கள் சிதறாதபடி தெய்வீக சித்தத்தை ஏற்றுக்கொள்ள, புரிந்து கொள்ள எங்கள் இருதயத்தின் கதவை திறந்து கொடுங்க ஆண்டவரே. அப்படி செய்றீங்க, நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. அவர் பேசுகிற தெய்வம். இந்த நல்ல வாய்ப்பை கர்த்தர் கொடுத்ததற்காக முதலாவது நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். மேலும் சபை போதகருக்கும் சபை மக்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. இன்னைக்கு நம்ம நினைக்கலாம், விசுவாசம் இல்லாமலையா நான் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். அவர் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிற தெய்வமாய் இருக்கிறார். ஒருவரையும் புறம்பை தள்ளுகிற தெய்வமா இல்லை. வேத வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்திருக்கிறேன், நான் என்ன செய்வேன், மறுபடியும் வருவேன். ஆயத்தம் உள்ளவர்கள், கர்த்தருக்கு பிரியம் உள்ளவர்கள் எல்லாரையும் நான் என்ன செய்வேன், என்னோடு கூட. ஆனா ஆண்டவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? நம்ம எல்லாரும் அவரோடு கூட வரணும். நம்ம எல்லாரும் அவரோடு கூட வரணும். ஆனா இந்த வாழ்க்கை என்ற பயணத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் உண்மையில இந்த வாழ்க்கை கர்த்தரோடு செல்வோம் என்ற நிச்சயம் இருக்கிறதா? நேற்றைய தினத்துல கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தை, பாவங்கள், குற்றங்கள், நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை குறித்து கர்த்தர் தெளிவாக பேசினார். அநேக நீங்க அர்ப்பணித்திருக்கிறீங்க, நிச்சயமாக அந்த பாவங்களை கர்த்தர் மன்னித்திருக்கிறார். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, அறிக்கை செய்து வேண்டாம். நேற்றைய தினத்துல விட்டது விட்டதுதான். இனி கர்த்தர் ஒருவர் தான் நம்மளை ஆளுகை செய்யணும். இங்க வேத வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு. நம்ம வாசிக்க கேட்ட பகுதியில தானியேல் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. இங்க சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்ற 3 வாலிபனை குறித்து இதுல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். 12ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கும் போது, பாபிலோன் மாகாணத்தில வாலிபர்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, இந்த 3 பேரும் அங்கே ஒரு வேலையில இருக்கிறாங்க, ஒரு வேலை ஸ்தானத்துல இருக்கிறாங்க. இங்க நேற்று தினத்துல உங்க நம்ம ஜெயராஜ் அங்கிள் என்கிட்ட சொன்னாங்க, கரெக்டா 9 மணிக்கு போயிடணும். ஏன்னா அநேகர் இங்க என்ன இருக்கு செய்தாங்க, பிசினஸ் பண்றாங்க, அந்த தொழில், அந்த வியாபாரம் பண்றாங்க. அதனால அவங்களுக்கு போய் வீட்டுல போய் அநேக காரியங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படி பிசினஸ் பண்றவங்க வேலை செய்ய, இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ ஒரு தொழில், ஒரு வேலை ஸ்தலத்துல அந்த பகுதியில இருக்கிறாங்க. அங்க நெபுகாத் நேச்சார் என்ற ஒரு ராஜா இருந்தார். ராஜா சொல்றபடிதான் நம்ம எல்லாரும் என்ன செய்யணும். ஒரு வேலை ஸ்தானத்துல இருந்தா மேல் அதிகாரி என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் நம்ம என்ன செய்ய முடியும், கேட்கணும். அதான் ரூல்ஸ். இங்க ஒரு ராஜா ஒரு போர் சிலையை பண்ணிட்டு என்ன சொன்னாங்க, எக்காலம் ஊதும் போது எல்லா காரியங்களும் செய்யும் போது நீங்க என்ன செய்யணும், இதுக்கால பணிந்து கொள்ளணும். ஆனா இந்த சாத்ராக்,
மேஷாக் ஆபேத்நேகோ ஜீவனுள்ள தேவனை அறிந்தவர்கள், கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள். இன்னைக்கு நம்ம எல்லாரும் அதிகமாக இங்க வியாபாரம் செய்கிறவர்கள். நம்ம அதிகமாக எந்த பகுதியில, எந்த குடும்பத்துல, எந்த பிசினஸ்மேன் இடத்துல அதிகமாக நம்முடைய வியாபாரம் செய்கிறோமோ அவங்க சொல்லுவாங்க, சில நேரத்துல आप क्या करो टीका थोड़ा कम रखो. உடனே நம்ம என்ன செய்வோம், அதை கேட்டுரும். ஏன்னா கேட்காம இருந்தா நாளைக்கு என்ன செய்யும், அந்த பிசினஸ் என்ன ஆயிரும், நம்மளுக்கு அடிபட்டுரும். அதே மாதிரி ஒரு வேலையில இருக்கும்போது நம்முடைய மேனேஜர் சொல்லுகிற காரியங்கள் நம்ம செய்யாமல் இருந்தால் நம்முடைய வேலையே மாற்றங்கள் வரும், இல்லைன்னா வேலையை விட்டு நீக்குவாங்க. இங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருக்கிறாங்க. அவனுடைய ராஜா, அதிகாரியாக அந்த ராஜா ஒரு சட்ட திட்டங்களை கொண்டு வருகிறான். இப்பேற்பட்ட ஒரு பொற் சிலை, இதை நீங்க வணங்கணும்னா வணங்கணும். வணங்காதவங்களை என்ன செய்வாங்களா, எரிகிற அக்னி சூளையில என்ன செய்வாங்க, போட்டுருவாங்க. நல்ல வேளை இங்க அந்த சட்டம் இல்லைன்னு நம்ம என்ன செஞ்சிருப்போம். வேலை செய்யற ஸ்தலத்துல இருக்கிறாங்க, அதிகாரி சொல்றாங்க, வேத வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்துல நீ என்ன செய்ய, நல்ல போராட்டத்தை போராடு. கர்த்தர் தான் தெய்வம் என்பதை நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம். அவர் ஒருவர் தான் கர்த்தர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த சிலையை என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணும், வணங்கணும். அந்த சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் வணங்கணும். ஒருத்தரும் அப்படி வணங்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த தண்டனையும் என்ன செஞ்சிச்சு, அறிவிக்கப்பட்டிருந்தது. நீங்க எல்லாம் விசுவாசிகள் தான், நம்ம எல்லாம் விசுவாசிகள் தான். இந்த இடத்துல விசுவாசியாக தான் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களாக தான் உட்கார்ந்து இருக்கிறோம். ஞானஸ்தானம் பெற்றவர்களாக தான் உட்கார்ந்து இருக்கிறோம். கன்ஃபர்மேஷன் அடைந்தவர்களாக தான் உட்கார்ந்து இருக்கிறோம். என்னை விட விசுவாசி இந்த உலகத்திலேயே யாரும் இருக்க முடியாது என்று சாதித்து கொண்டு இருக்கிறோம். நீங்க செய்கிற அந்த வியாபாரத்துல எந்த இடத்துல அதிகமாக உங்களுடைய வியாபாரம் ஆகுது, அந்த நபர் ஒரு காரியம் வணங்க சொல்லும் போது நீங்க என்ன செய்வீங்க? ஒரு ஸ்தலத்துல நீங்க வேலை செய்றீங்க, உங்க மேனேஜர் சொல்லுவாங்க, இந்த காரியங்கள் இருக்கிறது, இது எல்லாரும் இதுல வணங்கணும். இந்த தொடக்க விழால நீங்க எல்லாரும் என்ன செய்யணும், வணங்கணும். காலேஜுக்கு போறவங்களுக்கு ரொம்ப நல்ல ப்ரொஃபஸர் வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க, என்ன செய்யணும், நீ எல்லாரும் வணங்குறாங்கப்பா, நீங்களும் வணங்கணும். என்ன செய்வீங்க? இங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். ஒருவேளை நான் வணங்காமல் இருந்தால் என்ன ஆகும், எரிகிற அக்னி சூளையில போடப்படுவாங்க. அதுல போட்டா தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஆனாலும் வேத வசனம் என்ன சொல்லுகிறது, என்னை அல்லாமல் உங்களுக்கு வேற தெய்வங்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னுடைய கனத்தையும் மகிமையும் நான் வேற ஒருவருக்கும். விசுவாசம், உங்க விசுவாசத்தை இன்னைக்கு ஆராய்ந்து பாருங்க. உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை பிரியப்படுத்த எத்தனை முறை அவங்க கொடுக்கிற அந்த விக்கிரகத்துக்கு படைப்புக்கு படைத்ததை எத்தனை முறை நீங்க வாங்கியிருக்கீங்க? இங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருக்கிறாங்க. ராஜா ஒரு அதிகாரி, அவன் சொன்னதுதான். அதுக்கு மீறி ஒருத்தரும் ஒண்ணுமே மன்னிப்பு கேட்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. நீ வணங்கணும்னா வணங்கணும். ஆனா இங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. ஜனங்கள் வந்து சொல்றாங்க, ஐயா இப்படி இருக்கும்போது 3 பேர் என்ன செய்யல, வணங்கல. 3 பேர் வணங்கல. அப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து அவர் கேள்விப்பட்ட உடனே மறுபடியும் ராஜா சொல்றான், இப்போ ஊதப்படும், இப்போ தம்பூரங்கள் எல்லாம் அடிக்கப்படும். என்ன செய்ய, இப்ப நீ வணங்காம இருந்தா உடனே என்ன செய்ய போகிறோம், எரிகிற அக்னி சூளையில போடப்படுவாங்க. உடனே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி 16ஆம் வசனம் சொல்லுகிறது, நேபுகாத்நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு
அவசியம் இல்லை. யாரை பார்த்து சொல்றான்? ஒரு ராஜா, ஒரு அதிகாரி, பிரின்சிபலை பார்த்து, உங்களுக்கு பிசினஸ்ல ரொம்ப நெருங்கினவர்களை பார்த்து, ஐயா இதுக்கு இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல உனக்கு அதிகாரம் இல்லை, இந்த காரியத்தை குறித்து வேலை குறித்து சொல்லு, செய்யறேன், ஆனா இந்த காரியத்தை குறித்து உனக்கு என்ன செய்யல? அதிகாரம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாக உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஆனா விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின போர் சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு என்ன செய்யணும்? தெரிந்திருக்கணும். நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை உங்களுக்கு தெரிந்திருக்கணும். நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவன் என்பதை உங்களுக்கு தெரிந்திருக்கிறோம். சத்திய கர்த்தரை நான் தொழுது கொள்ளுகிறவன் என்பதை உங்களுக்கு என்ன விசுவாசம் அக்கா? என்ன விசுவாசம் அக்கா? இந்த பண்டிகையில இந்த காரியங்கள்ல அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்காம இருந்தா தப்பா நினைச்சிருவாங்களோ, தப்பா நினைச்சிருவாங்களோ. ஐயோ, அவர் மூலமா தான் என்னுடைய வியாபாரமே செழிக்கு, அவர் சொல்லுகிற இந்த காரியத்துக்கு நான் இடம் கொடுக்கலன்னா அந்த வியாபாரம் நிறுத்தப்படுமோ நிறுத்தப்படுமோ? என்ன விசுவாசம்? என்ன விசுவாசம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த மேனேஜர் மூலமா தான் எனக்கு இந்த உயர்வு பதவி கிடைத்திருக்கிறது. அவர் சொல்லுகிறத இந்த விஷயத்துல நான் தட்டுனேனா அவர் என்ன செய்வாரோ? என்ன செய்வாரோ? சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்றாங்க, இந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு தெரிந்திருக்கணும் நான் யார் என்பதை. ஹல்லேலூயா. உங்களால சொல்ல முடிஞ்சிச்சா? சொன்னீங்களா? விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடணும். ஒரு பக்கம் நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்றோம். வேத வசனம் சொல்லுகிறது விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒருபோதும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? ருசிக்க கூடாது. ஐயா வாங்கக்கூடாது, வாங்கக்கூடாது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானாய் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிருப்பாது. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். ஆனால் சூழ்நிலைகளை கண்டு என்னுடைய பிசினஸ் அடிபடுமை என்று உணர்ந்து இந்த தவறு செய்தால் அவங்க மேல ஆண்டவருடைய ஆத்மா இல்லைங்க. கர்த்தர் அவங்கள நேசிக்கிறல, புறக்கணிக்கிறாங்க, புறக்கணிக்கிறாங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களே, உங்க குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாது, உங்களுடைய சூழ்நிலைகளை பத்தி தெரியாது, எத்தனை முறை இதற்கு முன்பாக நீங்க இந்த காரியத்திற்கு அடிமையாயிருக்கீங்கன்னு என்பது தெரியாது. கர்த்தருக்கு நல்லாவே தெரியும், கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். அவருடைய வருகை எங்க இருக்கு? சமீபமாயிருக்கிறது. விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடணும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் வரும், இந்த நெருக்கங்கள் எல்லாம் வரும். விசுவாசம் விசுவாசம் என்றாலே சுகம், சந்தோஷம், மன மகிழ்ச்சி உண்மையிலே. ஆனாலும் பரலோக நிச்சயம் இந்த விசுவாசம், இந்த போராட்டங்கள் மத்தியில கர்த்தருக்கு உகந்ததாக நீங்களும் நானும் காணப்படணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்து நம்ம பார்க்கும்போது அவர்கள் தைரியமாக இந்த சூழ்நிலைகளை அவர்கள் அறிந்திருந்து என்ன செஞ்சாங்க? வணங்கவே இல்லை. என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? அவங்களை எங்க போட்டாங்க? எரிகிற அக்னி சூளையில போனவங்க இறந்துட்டாங்க. ஆனா உள்ள இருந்த கர்த்தருக்கு உகந்ததாக வாழ்ந்தவர்கள், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், இவர்கள் பிழைக்கப்பட்டார்கள். இவர்கள் மூலமாக ராஜாவே கர்த்தரை அறிக்கை செய்தான். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அந்த இடத்துல நீங்க வணங்காம இருந்திருந்தா, அந்த இடத்துல நீங்க வாங்காம இருந்திருந்தா, அந்த இடத்துல நீங்க இந்த காரியத்திற்கு கொடுக்காம இருந்திருந்தா அவர்கள் வாயாலே கர்த்தரை துதித்திருப்பாங்க. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க? சுயத்துக்காக, சுய லாபத்துக்காக, மனுஷரை பிரியப்படுத்த. வேத வசனம் சொல்லுகிறது, மனுஷன் முன்பாக என்னை மறுதலிக்கிறவனே, மனுஷன் முன்பாக மறுதலிக்கிறவனே அவர் என்ன செய்வாரா? பிதாவின் முன்பாக அவர். எப்படி இருக்கு நம்முடைய வாழ்க்கை? கர்த்தர் நம்மளை நேசிக்கிறார்.
அவருடைய விருப்பம் எல்லாம் இம்மானுவேல் திருச்சபை அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரும் பரலோக நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ கரைகள், பாவ எண்ணங்கள் நம்மளை விட்டு அகன்றது. இன்றைக்கு விசுவாசத்தை குறித்து கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். வாழ்க்கை என்ற இந்த போராட்டத்திலே எவ்வளவுக்குள்ளாக விசுவாசம் நம்மளை மேற்கொண்டிருக்கிறது, எவ்வளவுக்குள்ளாக விசுவாசத்தில் நீங்க நல்ல போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அநேக நேரம் அந்த அவங்களுடைய பண்டிகை வந்தாத புறமதஸ்தர்கள் அவங்க ஒரு காரியத்தை ஒரு சீட்டு போட்டு பணத்தை பிரிப்பாங்க. அநேக நேரம் நம்ம என்ன செய்யறோம், அதுதானே கொடுத்தா என்ன செய்யுது யாருக்கு தெரியும், சும்மா கொடுத்துட்டு போறோம், சும்மா கொடுத்துட்டு போறோம். சேச்சா எவ்வளவு நல்லவங்க, இதுல நம்ம கொடுத்தா ஒண்ணு இல்லை, இது தப்பே இல்லை, தப்பே இல்லை. நாம செய்கிற தப்ப நாமளே தப்பு இல்லாம சொல்றோம். ஆனா ஆவியானவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார். நான் வேலை செய்கிற ஸ்தலத்துல, நான் பிசினஸ் பண்ற ஸ்தலத்துல, அந்தேரி பகுதியில அநேகர் புறமதஸ்தர்கள் தான் என்னுடைய கஸ்டமர்ஸ். அப்போ ஒரு சகோதரர் என்கிட்ட வந்துட்டு இப்படிப்பட்ட அவங்களுடைய பண்டிகையில நீங்க என்ன செய்யணும், 5000 கொடுக்கணும்னு சொன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் கொடுக்கறது இல்லை, நான் ஒருபோதும் கொடுக்கல, இனியும் நான் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன். நீ கொடுக்காமல் இருந்தா இங்க என்ன செய்ய முடியாது, பிசினஸ் பண்ண முடியாது. இங்க எங்க மக்கள்கிட்ட இருந்து நீ எவ்வளவோ சம்பாத்தியம் பண்றா, இது நீ கொடுக்கதான் வேணும். நான் நீ என்ன சொன்னாலும் சரி, கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாது. அப்ப நீ என்ன செய், அங்க ஒரு மினிஸ்டர் இருக்கா, அவன்கிட்ட பேச. நான் சொன்ன, நான் போகல, அவங்களுக்கு பேச சொல்லுங்க. அப்படியே விட்டுட்டோம். எங்க அண்ணன்ட்ட போய் கேட்டாங்க, அண்ணனும் கூட பிசினஸ் பண்ண. எங்க அண்ணன் சொன்ன, கொடுக்க முடியாது, கொடுக்கவே முடியாது. கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். நம்ம கிட்டையும் கேட்டிருக்காங்களா, நம்மகிட்ட கேட்டிருக்காங்களா? ஐயோ இது கொடுக்காம இருந்தா என்னாவும், யான்ட்ட இருந்து மால் வாங்க மாட்டாங்களே, இந்த கொடுக்காம இருந்தா என்னாவும், அவங்க எல்லாரும் மத்தியில நம்மளை கேவலப்படுத்திடுவாங்களே. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்லுகிறான், இது நீ உனக்கு தெரிந்திருக்கணும். நான் கொடுக்க மாட்டேன், நான் வணங்க மாட்டேன், நான் செய்ய மாட்டேன், நான் திங்க மாட்டேன் என்பது உனக்கு தெரிந்திருக்கணும். என்ன நடந்துச்சு? அநேக நேரம் என்கிட்ட சொன்ன, நான் கொடுக்க முடியாதுன்னா கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன். அந்த பண்டிகையும் கடந்து விட்டது. ஒரு நாள் அவருடைய வேலை விஷயமா, ஒரு லோன் விஷயமா அந்த காரியங்கள் ஆகுதுனால என்கிட்ட ஒரு சகோதரர் சொன்னாங்க, மணி பாய் கோ போல்கே தேக்கோ, ஓ சாயத் குச் ஆப்கா மதத் கர் சக்தா. உடனே அவன் என்கிட்ட வந்தாங்க, சொன்னாங்க, இப்படி இப்படி என்னுடைய லோன் பெண்டிங் இருக்கிறது, என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரிக்கிறியான்னு கேட்டாங்க. நான் போன் பண்ணி விசாரிக்கும் போது அந்த சகோதரர், அருகாமையிலே பேசின சகோதரர் எனக்கு தெரிந்த நபராக இருந்தார். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவர் எனக்கு தெரிந்த நபராக இருந்த உடனே அந்த காரியத்தை உடனே செய்து கொடுத்தார். இன்னைக்கு பார்க்கும்போது அந்த பணத்தை கேட்க மாட்டேங்க, கைசாயன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு நல்ல தேவன். என்ன கொண்டு வந்தங்க, இந்த மும்பை பட்டணத்துல வரும்போது எப்படி வந்தங்க, கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட்டார். இதற்கெல்லாம் நீங்களும் நானும் தகுதி அற்றவர்கள். இன்னைக்கு இருக்கிற இல்லத்துக்கு நீங்களும் நானும் சொந்த இல்லம் கர்த்தர் கொடுத்திருக்க, இதுக்கெல்லாம் தகுதி அற்றவர்கள். கர்த்தர் நம்மளை தகுதிப்படுத்திருக்கிறாருங்க. ஆனா இந்த சின்ன விஷயத்துல, சுயத்துல, சுய லாபத்துக்காக ஆண்டவரை மறுதலிக்கிறீங்களா? என்ன விசுவாசங்க? நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த காரியம், ஐயோ இது சொன்னா என்னுடைய தோழி என்னை விட்டு என்கிட்ட பேசாமல் போயிருவாள, ஐயோ இந்த காரியங்கள் செய்த என்னுடைய நண்பன் என்னை விட்டு விலகி போவானே, இத்தனை ஆண்டுகள், இனி வேண்டாம், இனி வேண்டாம். அல்லேலூயா. அவருடைய வருகை சமீபமா இருக்கு, இனி வேண்டாம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தைரியமாக சொன்னாங்க, இது உனக்கு தெரிந்திருக்கணும், உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு தெரியணும், இவங்க ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறவர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கெல்லாம் எனக்கு என்னுடைய நண்பர்கள் எல்லாம் அதிகமாக புறமதஸ்தர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு காரியம் இருந்தாலும் ஜெபிக்கும்படியாக என்னோடு வேண்டிக் கொள்வாங்க. எங்க வேலையில ஒரு சகோதரர் கார்த்திக் பர்மார் என்று, குஜராத்தி சகோதரர், இந்து மதத்தை சார்ந்தவர் தான். ஒரு நாள் காலையில 8 மணிக்கு எனக்கு போன் பண்ணாங்க. நான் சொன்னேன், அரே கேவா கார்த்திக், ஒருவேளை பிசினஸ் விஷயமா என்கிட்ட பேசுறாங்கன்னு. அவங்க சொன்ன காரியம், சார் ஜரா மேரே பச்சே கே லியே பிரார்த்தனா கரோ. அவங்களுக்கு அப்பதான் குழந்தை பிறந்துச்சு. ஜாண்டிஸே டாக்டர் போல்றேன், காச் மே ரக்கா ஹை, தோடா பிரார்த்தனா கரோ. என்ன சொன்னாங்க? பிரார்த்தனா கரோ. நான் சாப்பிடலைங்க, நான் வாங்கலைங்க, நான் கொடுக்கலைங்க.
அவங்களும் சொல்றாங்க பிரார்த்தனா கரோ. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அக்கா நீங்க என்ன செய்றீங்க? ஆனா நீங்க என்ன செய்றீங்க? சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ போல அந்த விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடுங்க. நித்திய ஜீவன் கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார். அந்த பரலோக நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அநேக நேரம் நம்முடைய பிசினஸை விரிவாக்க பணியில, நம்முடைய பிசினஸ்ல இந்த காரியங்கள் செய்யும்படியாக இப்பொழுது பார்க்கும்போது இந்த போரின் நிமித்தம் அநேக பிசினஸ்கள் தோல்விக்கு நேராக போகிறது. அநேக காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு எண்ணம் பிசாசு கொடுப்பான், ஒரு எண்ணம் பிசாசு கொடுப்பான். கொஞ்சம் கலப்பு பண்ணனா லாபம் அதிகரிக்குமே. அக்கா ரொம்ப வியாபாரி இருக்கிறதுனால கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். கொஞ்சம் கலப்பம் பண்ணனா லாபம் அதிகமா இருக்கிறோமே. வேண்டாம். இதுவரை நடத்தினவர், அல்லேலூயா, அவரை மாத்திரம் நம்பிக்கை வைப்போங்க. வேத வசனம் சொல்லுகிற வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறீங்க. அவர் மனமிரக்கம் உள்ள தெய்வம், உங்களையும் என்னை நேசிக்கிற தெய்வம். இந்த பிசினஸ் நம்ம பண்ணுவோமா என்று எதிர்பார்த்தோமா? ஆனா ஆண்டவர் ஏற்ற சமயத்துல நம்முடைய கரங்களில கொடுத்து இந்த வேலை நமக்கு கிடைக்குமா என்று எதிர்பார்த்தோமா? ஏற்ற சமயத்துல கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுடைய கரங்களில கொடுத்து எவ்வளமாக ஆசீர்வதித்து வருகிறார், எவ்வளமாக ஆசீர்வதித்து வருகிறார். முதலாவது விசுவாசம். நம்முடைய பிசினஸ்ல, நாம் செய்கிற தொழில்ல, நாம் செய்கிற வேலையில கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும். அந்த விசுவாசத்துல நீதிமான் பிழைப்பான் என்ற வசனத்தின்படி விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் விக்கிரகத்துக்கு படைப்பட்ட காரியத்துக்கோ விக்கிரத்துக்கு கொடுக்கிற காரியத்திலோ எந்த சூழ்நிலையிலும் இணைந்திடாதீங்க. இதுவரை இணைந்தீங்களா? இன்னைக்கு ஒரு மாற்றம் வேணும், இன்னைக்கு ஒரு மாற்றம் வேணும். அல்லேலூயா. இனி வாசியுங்கள் ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். இங்கே நோவாவின் குடும்பத்தை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. நோவாவும் நோவாவின் பிள்ளைகளும் நோவாவின் பிள்ளைகளின் மனைவியும் நோவாவின் மனைவி எல்லாரும் எங்க போனாங்களா? பேழைக்குள் பிரவேசித்தார்கள். இந்த முழு குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. இந்த சம்பவத்தையும் நமக்கு நல்லாவே தெரியும். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல நாம் 9வது வசனத்துல வாசிக்கும் போது, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே, அந்த நாட்களிலே பாவம் அதிகமாக இருந்தது. நம்ம எல்லாம் சொல்லுவோம், இப்போதான் காலம் பொல்லாததா இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு நெருக்கங்கள் இருக்கிறது, ஒரே பாவம், எங்கு பார்த்தாலும் பாவம் இருக்கிறது. இவங்க எல்லாம் ஈஸியா சொல்றாங்க, இப்படி வாழணும், நண்பர்கள் கொடுக்கிறது வாங்க கூடாதுன்னு சொல்றாங்க, இப்படி செய்யணும் அப்படி செய்யணும். செஞ்சிருக்கீங்க, இன்னும் ஆண்டவர் உயிரோடு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களையும் அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். இங்கே நோவாவின் வம்ச வரலாறு சொல்லுகிறது, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள அவன் எப்படி இருந்தான்? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். இந்த காலத்துல எல்லாம் இப்படி இருந்தா செல்லாது. அவன் ஒரு அடி கொடுத்தா நீங்க என்ன செய்யணுமா? 2 அடி அடிக்கணும். நம்மளே சொல்லிக்கிடுதோம். இந்த காலம் எல்லாம் அப்படி இல்லை. அவ ஒரு வார்த்தை பேசினா 10 வார்த்தை நாக்க புடுங்க என்ன செய்வேன்? வேண்டாங்க. கர்த்தர் அது விருப்பம் படுகிற தெய்வம் அல்ல. நம்முடைய ஆண்டவர் நம்மளை நேசிக்கிற தெய்வம். அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். இங்க நோவாவின் காலத்துல நம்ம பார்க்கும்போது, அவன் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அங்க இருந்தவர்கள் முழுமையாக பாவத்துக்கு அடிமையானவர்களாக இருந்தார்கள். குடித்தார்கள், வெறுத்தார்கள். அவருடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை இருந்தது. ஆனா அந்த காலத்துலதான் நோவா என்ற ஒரு மனிதன் நீதிமானும் கர்த்தருக்கு பயந்தவனுமாய் இருந்தான். அதனாலதான் வேத வசனம் சொல்லுகிறது, நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டு இருந்தான். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இப்ப சிலவங்க சொல்லுவாங்க, இப்ப என்னது இதெல்லாம் 1947 இல்ல,
2026ல நம்ம இருக்கிறோம். இப்பெல்லாம் நம்ம இப்படி இருந்தா நம்மளை என்ன செய்வாங்க? மிதிச்சுட்டு போயிருவாங்க. இவ்வளவுக்குள்ளாக போலா பாலாவா இருக்கக்கூடாது. இன்னைக்கு கூட ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன், ரொம்ப துக்கமான ஒரு காரியம். ஏன்னா சிலவங்க ஒரு நல்ல ஊழியக்காரரை என்ன சொல்லியிருக்கிறாரு? பிசினஸ் மேன் ஆகணுமா? பிசினஸ் மேன் ஆகுது யாரும் ஊழியக்காரர் சொல்றாங்க, நல்ல கவனிங்க. ஊழியக்காரத்துல பிசினஸ் மேன் ஆவதுக்கு ஒரு கஷ்டமே இல்லை. என்ன செய்யணும்? ஒரு கையில பை, வாயில பொய். ஒரு கையில பை இருக்கணுமா, வாயில பொய் இருக்கணுமா, அப்பதான் பிசினஸ் நல்லா. நீங்க சொல்றீங்க, சொல்லக்கூடாது. நானும் பிசினஸ் பண்றேங்க, நானும் பிசினஸ் பண்றேன். நோவா அந்த காலத்துல வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார், பொய் சொல்லாம வாழ முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா நேற்றைய தினத்துல நம்ம பார்த்தோம், பொய் கர்த்தருக்கு தகாதது, அது அவருக்கு பிரியம் இல்லை. பொய் பேசுகிறவர்கள் நாசம் அடைவார்கள். பொய்யை கர்த்தர் வெறுக்கிறவராய் இருக்கிறார். இங்க நோவா வாழ்ந்த காலத்தில பாவம் அதிகமாக இருந்தது. ஆனாலும் நோவா நீதிமானும் உத்தமனும் கர்த்தரோட சஞ்சரித்தவனாய் இருந்தபடினால கர்த்தர் அவனுக்கு ஒரு காரியத்தை சொல்றாங்க. என்ன காரியத்தை சொல்றாங்க? நீ என்ன செய்ய? ஒரு பேழைய உண்டாக்கு, பேழைய உண்டாக்கு. ஏன்னா 40 நாள் என்ன செய்ய போறேன்னா, அதுக்கு முன்னால வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க, அதுக்கு முன்னால மழையே இல்லையா, மூடு பனி தான் இருந்துச்சான், மழையே பார்க்கல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாங்க? 40 நாள் இரவும் பகலும் மழையை வர்ஷிக்க பண்ண போகிற, நீ என்ன செய்ய? பேழையை கட்டி நீனும் உன் குடும்பமும் தப்பித்துக் கொள்ளணும். வேத வசனம் சொல்லுகிறது, இதை அவன் ஏற்றுக்கொண்டான், நம்பினான், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தான், தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் அவன் என்ன செய்தானா? செய்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. மழையே இல்லைங்க, இதுவரை மழையை ஒருத்தரும் பார்க்கல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாங்க? 40 நாள் இரவும் பகலும் மழை பெய்யும். அந்த வார்த்தையை அப்படியே அவன் விசுவாசித்தான். ஏன்னா அவர் பொய் சொல்லுகிற தெய்வம் அல்ல, ஒரு விசுவாசம். அந்த விசுவாசம் என்ன செய்தது? அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் என்ன செஞ்சிச்சு? பாதுகாத்தது. உங்க குடும்பம் பாதுகாக்கப்படணும்னா உங்களுடைய விசுவாசம் தான் இருக்கிறது. என்ன விசுவாசம் உங்களுடைய விசுவாசமா இருக்கிறது? உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து, என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை கர்த்தர் செழிக்க செய்வார் என்ற விசுவாசம் உங்ககிட்ட இருக்கிறதா? இவன் எல்லாம் ஊரு சரியே இல்லை, இவன் ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டான், யார் சொல்றோம்? என்ன விசுவாசம் நம்மகிட்ட இருக்கிறது? உங்களை நம்பி கொடுத்த இந்த பிள்ளையை எனக்கென்று வளர்த்திடுங்கள் என்று கர்த்தர் சொல்லி கொடுத்த பிள்ளையை நம்ம சரியா வளர்க்காம, ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து வளர்க்காம, இங்க வேத வசனம் சொல்லுகிறது, தனக்கு சொன்ன எல்லா காரியத்தையும் நோவா என்ன செய்தானா? ஒன்றுமே விடாம எல்லாம் செய்து முடித்தானா, எல்லாம் செய்து முடித்தானா. எபிரியர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, நல்ல கவனிக்க, ஒருபோதும் அவங்க மழையை பார்க்கல, ஆனாலும் கர்த்தர் அந்த எச்சரிப்பை கொடுத்த உடனே பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு என்ன செஞ்சானா? பேழையை உண்டு பண்ணினான். விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியாய் அவன் ஆனான். ஒருபோதும் கண்டுகொள்ளலைங்க. தன்னுடைய குடும்பம் பாதுகாக்கப்படணும்னா, உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா என்ன விசுவாசம் இருக்கிறது? கர்த்தர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? கர்த்தர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். உங்க கணவருக்காக எத்தனை முறை கர்த்தரிடத்தில் நீங்க மன்றாடி இருக்கீங்க? வேத வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் விசுவாசிக்கிறவர்களுக்கு, விசுவாசம் இல்லாமல் அநேக காரியங்கள் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது இவங்களுக்கு அவங்களுக்குன்னு இல்லை. இன்னைக்கு அநேக நேரம் நம்முடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிப்பது குறை, ஆனா ஊழியர்காரங்கள்ட்ட சொல்றது ரொம்ப அதிகம். எத்தனை முறை மண்டியிட்டு உங்க கணவருக்காக நீங்க ஜெபித்திருக்கிறீங்க? உங்க கணவருடைய வாழ்க்கை மாறுவதற்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை செழிப்பதற்காக. வேத வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது
கூடாத ஒரு காரியம். இன்னும் யாக்கோபு 2:17 சொல்லுகிறது, விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே அது செத்ததா இருக்கும். இங்க நோவா கிட்ட சொன்ன உடனே அவன் ஏற்றுக்கொண்டான். இதுவரை மழையை ஒருத்தரும் பார்க்கலங்க, ஒருத்தரும் கண்டுகொள்ளல. 40 நாள் பெய்யும், இதுல நீனும் உன்னுடைய குடும்பமும் தப்பித்துக் கொள்ளணும்னா நான் சொன்னபடி செய், நான் சொன்னபடி செய். அதை அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தான். கிரியைகள் இல்லாமல் அந்த விசுவாசம் என்னது? செத்ததா இருக்கிறது, செத்ததா இருக்கிறது. என் பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்னுடைய அவமான நிந்தைகளை கர்த்தர் மாற்றுவார். இந்த விசுவாசம் உங்ககிட்ட இருக்கணுங்க. நோவா விசுவாசித்தான். ஆண்டவர் சொன்னபடியே அந்த பேழையை கட்டி முடித்தான். வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் கட்டளையிட்ட எல்லாவற்றையும். சில நேரத்தில் அவன் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, அவனுடைய உறவினர்கள், சொந்தக்காரர்கள், உடன்பிறப்புகள் எல்லாரும் வந்து என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. எப்பா என்ன முட்டாளா இருக்கிறையா, முட்டாளா இருக்கிறீங்க. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் சொல்லுவாங்க. ஜெபத்துக்கு போனா நம்பிக்கையோடு கர்த்தரையே தேடிக்கொண்டு இருக்கும்போது, என்ன முட்டாள் பையனா இருக்கிறா நீ, 40 நாள் உபவாசம் இருக்க முட்டாள் பையனா இருக்கிறா நீ, கர்த்தருக்கு இந்த காரியத்தை கொடுக்கிற முட்டாள் பையனா இருக்கிறா நீ, கர்த்தருக்கு உன்னுடைய நேரத்தை கொடுக்கிற முட்டாள் பையனா இருக்கிறா நீ, பல மணி நேரம் அழுது புலம்பி ஜெபிக்கிற முட்டாள் பையனா இருக்கிறா நீ. ஆனா அதையெல்லாம் அவன் ஏற்றுக்கொள்ளல. கர்த்தர் சொன்னதை செய்தான். கர்த்தர் சொன்னதை சொல்லி முடித்ததை அவன் செய்து முடித்தான். அல்லேலூயா. அதனாலதான் அவனுக்கு குடும்பம் பாதுகாக்கப்பட்டுச்சு. அதனாலதான் அவனுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டாங்க. இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும்னா உங்க விசுவாசம் உள்ள ஜெபம்தான் பாதுகாக்கப்படும். உங்களுக்கு கர்த்தர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்துல கர்த்தருக்காக உங்களுடைய பிள்ளைகளை அர்ப்பணித்து, கர்த்தர் சொல்லுகிறது வேதாகமம் கற்றுக் கொடுக்கிறது அதன்படி நீங்க நடக்கும் போது அது உங்கள் மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியை என்ன செய்யும்? ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பார்ப்பாங்க. நோவாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். நோவாவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த நோவாவின் வாழ்க்கை அவன் குடும்பத்தை தப்பிக்க வைத்தது. இன்னைக்கு நோவாவுக்கு 3 பிள்ளைகள் இருந்தாங்க. 3 பிள்ளைகளுக்கும் மனைவிகள் இருந்தாங்க. நோவாவுடைய மனைவி இருந்தாங்க. இந்த 8 பேரும் என்ன செஞ்சாங்க? பேழைக்குள் பிரவேசித்தார்கள். எல்லாரும் ஒருத்தரும் பிரவேசிக்கல. ஆனா இந்த 8 பேர் பிரவேசித்தாங்க. அவங்க பிள்ளைகளை எப்படி என் அப்பாவை நம்பினாங்க? பிள்ளைகளை எப்படி அப்பா சொல் பேச்சை கேட்டு அப்பாவுக்கு உதவி செய்தாங்க? பிள்ளைகளுடைய குடும்பம் எப்படி? பிள்ளைகளுடைய மனைவி மாமனார் சொன்ன உடனே அதை கேட்டு பேழைக்குள் போனாங்க. இதுவரை மழையை பார்க்கவே இல்லை. 40 நாள் மழை பெய்யும் சொல்றாங்க, எல்லாம் அழிந்து போகும்னு சொல்றாங்க. எப்படி இந்த பிள்ளைகள் நம்பினாங்க? அவங்களுடைய அப்பாவுடைய வாழ்க்கை பிள்ளையின் நம்பிக்கைக்கு காரணம். ஏன்னா என் அப்பா கர்த்தருடைய பிள்ளை, எங்க அப்பாட்ட ஆண்டவர் பேசுறாங்க. இன்னைக்கு உங்களை குறித்து அக்கா, உங்களை குறித்து உங்க பிள்ளைகள் சொல்ல முடியுமா? எங்க அம்மாட்ட கர்த்தர் பேசுறாங்க, எங்க அம்மாவோட கர்த்தர் இருக்கிறாங்க, எங்க அப்பாவோட கர்த்தர் இருக்கிறாங்கன்னு உங்களை குறித்து உங்க பிள்ளைகள் சொல்ல முடியுமா? ஐயோ, எத்தனையோ கெட்ட வார்த்தை பேசிட்டோம், எத்தனையோ சினிமா காட்சியை பார்க்கிறோம். உங்களை குறித்து உங்க பிள்ளைகள் சொல்ல முடியுமா? நிச்சயமாகவே ஏசப்பா எங்க அம்மாவோட பேசியிருக்கிறாங்க, ஏசப்பா எங்க அப்பாவோட பேசியிருக்கிறாங்க. இந்த வாழ்க்கை உங்க பிள்ளை சாட்சி சொல்ல முடியுமா? அநேக குடும்பத்துல சினிமா பார்க்கும்போது பிள்ளைகளும் சேர்ந்தே பார்க்காங்க. ஒரு ஊழியக்காரர் தெளிவாக சொன்ன ஒரு காரியம், அக்கா நீங்க பார்க்கிற மாதிரி உங்க பிள்ளைகளை பார்க்கலங்க. உங்க வயதுக்கும் உங்க பிள்ளைகள் வயதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் வித்தியாச முறைகளை பார்க்கிறார்கள். ஆபத்து, விபத்து. நோவா சொன்ன உடனே பிள்ளைகள் கீழ்ப்படிந்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். ஏனென்றால் என் அப்பா கர்த்தரோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதன். உங்க பிள்ளைகள் உங்களை குறித்து சொல்லுவானா? உங்களை தான் கேட்கிறேன், உங்களை குறித்து சொல்ல முடியுமா? பிள்ளைகள் மத்தியிலேயே எத்தனை தவறான வார்த்தைகள், பிள்ளைகள் மத்தியிலேயே எத்தனை இச்சையான காரியங்கள், பிள்ளைகள் மத்தியிலேயே எத்தனை அவமானமான செயல்களை செய்திருக்கிறோம். பிள்ளைகள் மத்தியிலேயே சினிமாக்கு அடிமையாய் இருக்கிறோம், சீரியலுக்கு அடிமையாய் இருக்கிறோம். பிள்ளைகள் சொல்ல முடியுமா?
கர்த்தரை நம்புங்க, ஆண்டவரை நம்புங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம். இருக்கிற இந்த காரியமும் கர்த்தர் நம்மளை விட்டு நீக்குவார். அல்லேலூயா. மனிதன் முகத்தை பார்க்கிறான், உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். உங்க வீட்டுல வந்து எல்லாம் நான் பார்க்க முடியல, பார்க்கவும் மாட்டேன், பார்க்கவும் கூடாது, பார்க்கவும் இல்லை. ஆனா அவர் பார்த்துட்டே இருக்கிறார், அவர் பார்த்துட்டே இருக்கிறார். இந்த வாழ்க்கை பரலோக நிச்சயத்தை கொடுக்குமா? கொடுக்குமா? நேற்று தினத்துல பாவ கரையை குறித்து பார்த்தோம், இன்றைக்கு விசுவாசத்தை குறித்து பார்க்கிறோம். உங்களுடைய விசுவாச வாழ்க்கை குறைவி நிமித்தம், உங்களுடைய நம்பிக்கையுள்ள வாழ்க்கை குறைவி நிமித்தம் உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறது. நோவா விசுவாசித்தான், அவன் மூலமாக அவனுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டுச்சு. முதலாவது நம்ம பார்த்தோம், நம்முடைய பிசினஸ்ல ஆசீர்வாதம் வேணும்னா இப்பேற்பட்ட சூழ்நிலைகளை கண்டு, நெருக்கங்கள் வரும், புறமதஸ்தர்கள் மூலமாக பல காரியங்கள் வரும். ஆனா தைரியமாக சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ போல தைரியமாக இருக்கணும். இரண்டாவது குடும்பத்தை குறித்து பார்த்தோம், குடும்பம் பாதுகாக்கப்படணும்னா விசுவாச நம்பிக்கை வேணும். மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிப்போம், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15வது வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14, 15. அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இங்க வேத வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். முதலாவது நமக்கு கர்த்தர் கொடுத்த தொழில், வியாபாரம், செய்கிற வேலையில வருகிற நெருக்கங்கள் மத்தியில நீங்களும் நானும் விசுவாசத்தை விட்டு பின்வாங்க கூடாது என்று நம்ம பார்த்தோம். இரண்டாவது, நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், இன்னும் நம்ம நம்பிக்கை விசுவாசம் கர்த்தர் மேல இருக்கணும்னு பார்த்தோம். நோவாவை குறித்து இங்க சபையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் யாரை கூப்பிடுவானா? சபையின் மூப்பர்களை வரவழைப்பானா. சபையின் மூப்பர்களை. இன்னைக்கு அநேக காரியங்கள்ல சபையை குறித்து பார்க்கும்போது சபையிலையும் அநேக பலவீனப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறாங்க. வியாதியோடு, கஷ்டத்தோடு, நெருக்கத்தோடு, கடன் தொல்லையோடு, வீடு இல்லாமல் பல பாதிப்போடு பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிசினஸ்ல தோல்வியோடு, மனக்கவலைகளோடு, கண்ணீரோடு இருக்கிறாங்க. இந்த வேதையில வேத வசனம் சொல்லுகிறது, சபையின் மூப்பர்கள். இன்னைக்கு அநேகர் நம்ம மார்படிக்கிறோம். இந்த சபை உருவாக்கும் முன்னாலேயே நான் என்ன செய்றேன்? இருக்கிறேன். என் கண்ணு முன்னாலே இந்த சபை உருவானது. நான் பிறந்ததுல இருந்து இந்த சபையில ஒரு அங்கத்தினராக இருக்கிறேன். அநேக காரியங்கள் சொல்ல, நான் பிறந்ததிலிருந்து கிறிஸ்தவர்களுக்காக இதை செய்கிறேன், அதை செய்கிறேன். இன்னைக்கு எத்தனையோ மூப்பர்களை ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணுங்க. ஆனா இங்க வேத வசனம் அதை சொல்லல. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ண கடவர்கள். சபையின் மூப்பர்கள். மூப்பர்கள்னா என்ன அர்த்தம்னா, வயது மூதியவர்கள் மாத்திரம் அல்ல, பல வருடங்களாக நான் சபையின் அங்கத்தினர் என்று சொல்றோமே, நீங்களும் ஒரு மூப்பர்கள் தாங்க. சபையில் ஒரு மனிதர் வியாதிப்பட்டு, ஒரு குடும்பத்தை குறித்து நீங்க கவலை, கண்ணீரை குறித்து கேள்விப்பட்டால், மூப்பர்களாக நீங்களும் நானும் கடந்து செல்லணும். அக்கா, எத்தனை பேர் நீங்க பார்த்திருக்கீங்க? நம்ம சபையிலேயே இப்படி பிரச்சனை உள்ளைகளை குறித்து கேள்விப்பட்டவுடன் என்ன சொல்லணும்? அவளுக்கு வேணும், அவளுக்கு வேணும். எத்தனை முறை நான் பெண்கள் ஐக்கியத்துக்கு வந்து ஜெபம் பண்ணுன்னு சொன்னா வர மாட்டேக்கா, அவளுக்கு வேணும்னு சொல்லிட்டு இருந்திருக்கோம். எத்தனை முறை சொல்லிட்டு இருந்திருக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் எப்பொழுது? அவர்கள் அழைக்கும் போது மூப்பர்கள் கடந்து சென்று வேத வசனத்தில் எண்ணெய் பூசி அவர்களுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவர்கள். வார்த்தை சொல்லுகிறது என்னது? எண்ணெய் பூசி. ஆனா இன்னைக்கு எண்ணெய் பூசி ஜெபிக்க மாட்டேங்காங்க, எண்ணெய்க்காக தான் ஜெபம் பண்றாங்க. அநேகர் என்ன செய்யறோம்? மூப்பர்கள், இது இந்த ஊழியக்காரர் ஜெபித்த என்னன்னா நீ வீட்டுல போய் போடு. வேதாகமம் அது நமக்கு கற்றுக் கொடுக்கல. எண்ணெய்க்காக ஜெபிக்க கூடாது, எண்ணெய் பூசி தான் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. அநேக நேரம் நம்ம
வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ளாதபடி எத்தனை முறை நீங்களே உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளுக்கு இந்த ஊழியக்காரர் ஜெபித்த என்ன, இந்த ஊழியக்காரருடைய அந்த ஜெப மையத்திலிருந்து நான் கொண்டு வந்திருக்கிறேன், இந்த காரியத்திலிருந்து நான் கொண்டு வந்திருக்கிறேன் பணத்தை கொடுத்து வாங்கி எத்தனை பேருக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்க? நெவர் நெவர். அது ஒண்ணும் இல்லை, அது வெண்ணதான், அது என்னதான். இங்க வேத வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுதுதான் அக்கா எண்ணெய் பூசி நீங்க ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் என்ன செய்வாரா? உங்களுடைய விசுவாசத்தை கேட்டு அந்த பிணியாளியை தேவன் ரட்சிப்பாரா. அவன் பாவம் செய்திருந்தால் அந்த பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா. எத்தனை முறை மறுதளிச்சிட்டோம்ல, எத்தனை முறை இந்த ஆசீர்வாதத்தை இழந்துட்டோம்ல. பரலோக நிச்சயத்தை இந்த சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுக்கும் போது அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு இருந்தா கர்த்தர் வைத்திருக்கிற பரலோக நிச்சயத்தையே நீங்க நெக்லெக்ட் பண்றீங்க. முதலாவது நம்ம பார்த்தோம், நம்ம வேலை செய்கிற ஸ்தலத்துல, நம்ம பிசினஸ் பண்ற ஸ்தலத்துல நெருக்கங்கள் வரும். புற மதஸ்தரை குறித்து அந்த இடத்துல தைரியமாக, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, நான் பரிசுத்தம் உள்ள தேவனுடைய பிள்ளை, ஜீவனுள்ள கர்த்தருடைய பிள்ளை என்று சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தைரியமாக சொன்னது போல நீங்களும் நானும் தைரியமாக சொல்லணும். இந்த பிசினஸை கர்த்தர் நடத்தி கொடுப்பாருங்க. அவங்கள வச்சு இவங்கள வச்சு நடக்கல. மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிறத காட்டிலும் கர்த்தர் மேல பற்றுதலா இருப்பது ஆலம். இதுவரை நடத்தியிருக்கிறார், இனியும் நடத்துவார், நிச்சயமாக போஷிப்பார், வழி நடத்துவார். அதற்கு பிறகு நோவாவின் வாழ்க்கை குறித்து பார்த்தோம். அவனுடைய விசுவாசம், கர்த்தருடைய வார்த்தை அவன் அப்படியே விசுவாசத்தை அதன்படி செய்தபடினால் அவனும் அவனுடைய குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. இங்கே மூன்றாவது நம்முடைய சபையை குறித்து பார்க்கிறோம். சபையிலே ஒரு குடும்பம், சபையிலே ஒரு நபர் விட்டுறாதீங்க. ஒன்றை தேடிதான் ஆண்டவர் போனாருங்க. அவனுக்கு அப்படி வேணும், இவனுக்கு அப்படி வேணும். இன்னைக்கு அவங்களுக்கு அந்த சூழ்நிலை, நாளைக்கு உங்களுக்கும் வரலாம், உங்களுக்கும் வரலாம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சபையின் மூப்பர்கள் போய் அவனுக்காக எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. உங்க ஒரு ஜெபம் ஒரு மனிதனை நல்லவனாக மாற்றும். உங்களுடைய ஒரு ஜெபம் பாவ கரையில இருக்கிற பிள்ளைய ரட்சிப்புக்கு நேராக கொண்டு வரும். இன்னும் நமது ஆலயத்துல ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருக்கிறாங்க. இன்னும் நம்முடைய ஆலயத்துல கணவன் வராங்க, மனைவி வராதபடி இருக்கிறாங்க, மனைவி வராங்க, கணவன் வராதபடி இருக்கிறாங்க, பெற்றோர்கள் வராங்க, பிள்ளைகள் வராதபடி இருக்கிறாங்க. எத்தனை பேர் நீங்களும் நானும் போய் விசாரிச்சிருக்கிறோம்? எத்தனை முறை, ஏன், எதற்கு, எந்த சூழ்நிலை என்பதை நீங்களும் நானும் அறிய ஆவல் கொண்டிருக்கிறோம். அவர்களுக்காக விசுவாசத்தோடு முழு நம்பிக்கையோடு, இது எனக்கு கொடுத்த சபை, இது எங்களுக்கு கொடுத்த சபை, இந்த சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரும் கர்த்தர் எங்களை நம்பி கொடுத்தது. ஏன்னா பல ஆண்டுகளாக ஜெபத்தோடு இந்த சபையை கட்டி இருக்கிறோம். இந்த ஆத்மாவும் கர்த்தர் உங்களை நம்பி கொடுத்திருக்கிறாங்க. ஒருவரும் கெட்டு போவது ஆண்டவருடைய சித்தம் இல்லை, சித்தம் அல்ல. இந்த சபையை குறித்து என்ன கரிசனை உங்களுக்கு இருக்கிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்க. வேத வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் ஜெபத்தில நீங்க எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வீர்கள். இன்னைக்கு பல பேர் இந்த சபைக்கு வந்தவர்கள் வராமல் இருக்கலாம். இன்னைக்கு விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க, ஐக்கியமாக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே மறுபடியும் அழைத்து வாங்க, பின்மாற்றம் இந்த அடைந்த பிள்ளைகளை மறுபடியும் கர்த்தாவை இணைத்துக் கொள்ளுங்க. இது கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம், கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம், ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். உங்களுக்கு தெரிந்த உறவினர்களே, உங்களுக்கு தெரிந்த உடன்பிறப்ப எத்தனை பேர் கோபத்தோடு பல காரியங்கள் நடந்தது நிமித்தம் பிரிவினை வைத்திருக்கிறார்கள். அந்த பிரிவினை வேண்டாம் ஆண்டவரே, மறுபடியும் நாங்கள் ஐக்கியமாக வாழ விரும்புகிறோம் என்று விசுவாசத்தோடு இன்னைக்கு ஜெபிக்க இருக்கிறோம். விசுவாசத்தோடு இன்னைக்கு ஜெபிக்க இருக்கிறோம். யதார்த்தமாக நம்ம இந்த இடத்துல கூடலைங்க. ஏதோ வருடந்தோறும் கூட்டம் நடத்துறோம், வளர்ந்துறது கூட்டம் நடத்துறோம். கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு மாற்றுதல் வேணும். ஏனென்றால் அவருடைய வருகை சமீபமாக இருக்குது. கடைசி காலத்துல அன்பு வேண்டாங்க, வேண்டாங்க.
தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார். ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்கணும்னு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் விசுவாசி என்று சொல்லுகிறோம். ஆனால் விசுவாசிக்கேற்ற ஒரு வாழ்க்கை உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? எல்லாரும் நேசிக்கத்தக்க இருதயம் உங்களுடைய இடத்தில் இருக்கிறதா? ஆவியின் கனிகளில நாம் பார்க்கும் போது விசுவாசம் என்கிற கனி உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆராய்ந்து பார்ப்போம், ஆராய்ந்து பார்ப்போம். வேத வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கிறது. ஏனென்றால் மார்க் 16, 17, 18ஆம் வசனத்துல நாம் வாசிக்கும் போது விசுவாசிக்கிறவர்களுக்கான அடையாளங்கள் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்கும், பிசாசுகள் அகன்று ஓடும் என்று யாரை குறித்து சொல்லி இருக்கிறது? உங்களை குறித்து தாங்க சொல்லி இருக்கிறது. ஒருவேளை நீங்க விசுவாசிக்கிறவர்களா இருந்தால் உங்க மூலமாக இந்த அற்புதம் நடக்கும். உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். விசுவாசத்துல நீ என்ன செய்யணும்? நல்ல போராட்டத்தை போராடும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. விசுவாசிக்கிற நீங்களும் நானும் தேவ சமூகத்துல ஜெபித்திரு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அநேகருக்கு அந்த அன்பை செலுத்தும்படியான கர்த்தர் ஒரு பெரிய பாக்கியம். இந்த இம்மானுவேல் திருச்சபை எனக்குரியது, என்னுடைய குடும்பத்துக்குரிய இல்லை இல்லை இல்லை. கர்த்தர் கொடுத்த நோக்கம் உங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக, உங்கள் விசுவாச ஜெபத்தின் மூலமாக இந்த ஓடலாம் ஒரு ரட்சிப்புக்கு நேராக வரணும் வரணும். எத்தனை முறை இருக்கிற ஓடலம் பகுதியில் இருக்கிற மக்களுக்காக விசுவாசத்தோடு மண்டியிட்டு இந்த சபையில ஜெபித்திருக்கிறீங்க. எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக போதும் அக்கா, கடைசி காலத்துல வந்திருக்கிறோம். கர்த்தர் விரும்புகிற காரியத்தை தேவ சமூகத்துல வைப்போம். வேத வசனம் சொல்லுகிறது, அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை அவர் கொடுப்பார். அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும். ஏற்கனவே உங்க மத்தியில நான் சொல்லியிருக்கிறேன், பல ஆண்டுகளுக்கு முன்பாக பீவாடி என்ற ஒரு பகுதியில கர்த்தருடைய ஊழியத்துக்காக நாங்க போயிருந்தோம். அந்த பகுதியில ஒரு பாட்டி அம்மா ஆராதனைக்கு முன்பாக சாட்சிகள் சொல்லுவாங்க. அப்போ ஒரு பாட்டி அம்மா வந்து சாட்சி சொன்னாங்க. அப்பொழுது அந்த பகுதியில புறம் லைட் வசதி எல்லாம் இல்லை. ஒரு மலை பகுதியாக அந்த கிராமம், இந்த மகாராஷ்டிரால தான் இருக்குது, வாடா பகுதியில இருக்கிறது. எம்எம் ஊழியத்தை சார்ந்த பகுதி. அந்த பகுதியில் நாங்கள் போயிருந்தோம். அந்த பாட்டி அம்மா முன்னால வந்து சாட்சி சொன்னாங்க. ஒரு நாள் ராத்திரி இரவு வேளையில நானும் என் பேர பையனும் படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மூஞ்சி எலி வந்து என் பேரனுடைய கண்ணை கடிச்சிட்டு போயிட்டு, இரவு வேளையில லைட் இல்லை வீட்டில். அந்த பையன், சிறு பையன், 5 வயது நிரம்பிய பையன் துடித்தான். அது பார்த்தா ஒரு மூஞ்சி எலி அவனை கடித்துட்டு போயிட்டு என்ன செய்வதுன்னு தெரியல இந்த பாட்டி அம்மாக்கு. அப்போதான் அவங்க வீட்டில் என்னது, எண்ணெய் பாட்டிலை எடுத்தாங்க, கையில ஊத்துனாங்க. ஏசப்பா பேரை சொல்லி அந்த எண்ணெய் பூசி அந்த பகுதியில பூசி பாட்டி அம்மா ஜெபம் பண்ணாங்க. ஏன்னா மொபைல் வசதி இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? அவங்க சொன்னாங்க, ஜெபம் பண்ணி என் பிள்ளை படுத்துட்டான், காலையில எழும்புன உடனே அந்த வீக்கம் எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிட்டு. அல்லேலூயா. நீங்களும் நான் என்ன செய்யறோம்? உங்க பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே ஊழியக்காரருக்கு மேலு, ஊழியக்காரருக்கு போன ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? மார்க்ல 16ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது, விசுவாசிக்கிறவர்களாக நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை, வியாதியஸ்தர் மேல் கைகளை, அப்பொழுது அவர்கள். இது நம்மளை குறித்தியா எழுதிருக்கு? இது யாரை குறித்து எழுதியிருக்கிறது? நம்மளை குறித்து எழுதியிருக்கா? நம்பிக்கை இல்லைன்னு, நம்பிக்கை இல்லை. இவ்வளவு கத்தி கத்தி ஏன் தொண்டை தான் போகுது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? என்னை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார், என்னுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நிச்சயமாக நான் விசுவாசித்து ஜெபம் பண்ணும்போது அற்புதங்களை கர்த்தர் நடத்துவார். என் தேவன் வாக்கு மாறாதவர். அன்றைக்கு பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு கடந்து சென்ற போது 40 வயதுக்கு மேற்பட்ட ஒரு மனிதன், தன் தாயின் வயிற்றிலே சப்பானியாக பிறந்த ஒரு மனிதன் இருந்தான். பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். இந்த தினந்தோறும் அவன் அப்படி பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான்.
ஆனா அங்க 2 யார் வந்தா? தேவ சீசர்கள், விசுவாசிகள் வந்தாங்க. வாரந்தோறும் ஆலயத்துக்கு வர்றோம், 2 பேரா வரும், குடும்பமா வரும், கூட்டமா வரும். இங்க 2 பேர் விசுவாசிகள் வந்தாங்க, சீசர்கள் வந்தாங்க. அவர்களை பார்த்து இந்த பிச்சை எடுக்கிறவன் என்ன சொன்னா, இவங்க கிட்ட இருந்து எனக்கு என்னதாச்சு பிச்சை கிடைக்குமான்னு தான் கேட்டான். ஒருவேளை அவன் மனசுல யோசிச்சிருப்பான், இவங்க கிட்ட இருந்து எனக்கு கொஞ்சம் கூட கிடைக்கும், இன்னும் 2 நாள் நல்லா இருக்கலாம். உடனே ஆண்டவருடைய சீசனாகிய பேதுரு என்ன சொன்னா, உன்னிடத்தில் கொடுக்க பொன்னும் வெள்ளி என்னிடத்தில் இல்ல, என்னிடத்துல இருக்கிறத நான் உனக்கு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து நில். வேத வசனம் சொல்லுகிறது, அவன் குதித்து எழுந்து நின்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் ஜெபிக்கும் போது உங்களுடைய விசுவாசத்தை பார்த்து தாங்க. ஒரு முறை எங்க சபையில நான் ஊழியத்துல புதிதாக வந்திருக்கும் போது, யாரெல்லாம் பலவீனப்பட்டவங்கன்னு போன் வந்த உடனே நாங்க போவோம். அதிகமாக நம்ம மேத்யூ ஐயா எங்க சபையில ரொம்ப ஆண்டுகளாக இருந்தாங்க. ஐயரம்மா அதிகமாக கூப்பிடுவாங்க எங்களை ஜெபிப்பதற்காக. அப்பெல்லாம் நான் போயிருக்கேன். ஆனா இந்த பகுதியில என்னை ஒரு சகோதரர் கூப்பிட்டாங்க. போனோம். அந்த ஆஸ்பத்திரியில போய் ஐசியூ வார்டில் அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தாங்க. ஒரு கொஞ்சம் அவங்க பலவீனப்பட்ட அட்டாக் ஆன ஒரு சகோதரர். உள்ள போய் நாங்கள் 2 பேரும் உள்ள அனுமதி கிடைச்சிச்சு. 2 பேரும் போனோம். அப்போ அந்த சகோதரரை ஜெபிக்க சொன்னோம். நான் ஒரு வசனத்தை வாசித்தேன், சகோதரர் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி வெளியில வந்தவுடனே விசுவாச ஜெபம் தான் பண்ணாங்க. வெளியில வந்த உடனே அந்த சகோதரன் சொன்னாங்க, இனி பிழைக்கிறது கஷ்டம். யார்கிட்ட சொல்றாங்க? என்கிட்ட சொல்றாங்க. ஜெபம் என்ன ஜெபம் இருந்துச்சு? ஆனா வெளியில வந்த உடனே, அக்கா இப்படி இருந்த அந்த 2 பேர்ல நீங்க இல்லை, இப்படி இருந்த அந்த மார்க் 16 எழுதப்பட்டிருக்கிறது நமக்கல்ல இருக்கணுங்க. கடைசி காலத்துக்குள் வந்திருக்கிறோம். சப்பானிகள் எழுப்பணுங்க. என் சபையில வியாதியஸ்தர்கள் மேல கைகளை வைத்து நான் ஜெபிக்கும் போது சுகமடையணும் ஆண்டவரே. ஒர்லம் பகுதியில இருக்கிற பாவ கரைகள் மாறணும் ஆண்டவரே. எழுந்து நிற்போமா? ஆண்டவர் இன்றைக்கும் விசுவாசம் என்ற ஓட்டத்தை நம் மத்தியில எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த விசுவாசம் என்ற ஓட்டம், அக்கா சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ போல ஒரு தைரியம் நமக்கு வேணும். அவர்களுடைய தெய்வத்தை தான் நீங்களும் ஆராதிக்கிறீங்க. அந்த தைரியத்தோடு அவங்க இருந்தபடியினால் வேத வசனம் சொல்லுகிறது, எரிகிற அக்கினி சூளையில் அவங்க போட்டாங்க. ஆனாலும் ஒரு மயிறு கூட எரியலைங்க, அவங்க முடி கூட எரியலைங்க. அவ்வளவாக கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்க. இன்னைக்கு நம்ம தைரியமாக எந்த சூழ்நிலைகளையும், கர்த்தருக்கு விரோதமான இருக்கிற சூழ்நிலைகளை தைரியமாக சமாளிக்கத்தக்க பலனை ஆண்டவர் எனக்கு தாங்க. ஆண்டவர் விசுவாசத்துல நான் உறுதியா இருக்கணும். பல முறை விசுவாசத்துல தடுமாறி இருக்கிறேன். என் குடும்பத்தை சூழ்நிலையில கண்டு விசுவாசத்துல தடுமாறி இருக்கிறேன். ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். அக்கா எத்தனை முறை நீங்க தடுமாறி இருக்கிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஐயோ வேண்டாம், நான் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும், விசுவாசத்துல தடுமாறினபடினால இந்த காரியத்தை, இந்த விக்கிரகத்துக்கு படைத்த பொருளை வாங்கிட்டேன் ஆண்டவரே, இனி வேண்டாம் ஆண்டவரே, இனி ஏண்டாம் ஆண்டவரே, தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில விசுவாசம் உள்ளவனா இருக்க கர்த்தர் கிருபை கொடுங்க, ஒரு வைராக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க கேளுங்க, ஆண்டவர் கொடுப்பார். ஐயோ இதனால பிசினஸ் பாதிக்கப்படுமே, கர்த்தர் இதுவரை நடத்தி வந்தார், இனியும் நடத்த வல்லவர். இதுவரை பிசினஸ் அந்த சகோதரன் அல்ல, அந்த வீட்டுக்காரர்கள் அல்ல, கர்த்தர் நடத்தினார். இதை மறந்தவனாக நீங்க இருக்கிறீங்களா? வேண்டாம். விசுவாசத்துல உறுதி உள்ளவர்களா இருங்க. விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மத்தியில கர்த்தர் ஒருவரை முன்வைத்து நடந்து கொள்ளுங்க. நோவாவின் விசுவாசத்தின் நிமித்தம் தேவன் சொன்னது அப்படியே செய்தபடியினால் அவனும் அவனுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டுச்சு. இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியம், நான் பரிசுத்தராய் இருக்கிறேன், அதே போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்க. அக்கா, உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தர் சொன்ன வசனங்களை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழும் போது எப்படி நோவாவின் நிமித்தம் நோவாவும் அவனுடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டதோ, உங்கள் நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய கணவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள்.
கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். சினிமாவுக்கு அடிமையா இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியில இருக்கிறார். ஆவியானவர் வெளிப்படுத்தினார். ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. ஐயோ, எத்தனை முறை குடும்பமாக இந்த சினிமாவுக்கு நாங்க அடிமையா இருக்கிறோம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவீங்க ஆண்டவரே, விடுவீங்க ஆண்டவரே. இன்னைக்கு நீங்க கேளுங்க, இன்னைக்கு நீங்க கேளுங்க. கர்த்தர் விடுவிப்பார், ஆண்டவர் விடுவிப்பார். உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா இந்த பாவக்கரைகள் மாறணும். பரிசுத்த வாழ்க்கை வேணும். அக்கா, உங்களுடைய வாழ்க்கை, அண்ணன் உங்களுடைய வாழ்க்கை, தம்பி உன்னுடைய வாழ்க்கை, தங்கச்சி உன்னுடைய வாழ்க்கை உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும். நீங்க தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். இன்னும் நம்ம சபையை குறித்து பார்த்தோமே, எத்தனையோ இன்பமான இருந்த நாட்கள் இருந்தது. ஒரு சில காரியங்கள் ஆண்டவரே தவறாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சபைக்காக கதறி அழுது ஜெபம் பண்ணும்போது நிச்சயமாக சபையில ஒரு ஆவிக்குரிய மாற்றங்களை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் விரும்புகிற மாற்றங்களை கர்த்தர் கொடுப்பார். விசுவாசம் உள்ள ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிய ரட்சிக்கும். நம்முடைய சபையில யாரெல்லாம் இந்த இரவு வேளையில பலவீனப்பட்டவர்களாக இருக்கிறாங்களோ, விசுவாசத்தோடு நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த பலவீனத்தை நீக்குவார். இன்றைக்கு கூட ஆராதனைக்கு வர முடியாதபடி பலவீனப்பட்ட பிள்ளைகள் இருக்கலாம், வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம், பண நெருக்கங்கள்ல இருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம், சூழ்நிலைகள் எல்லாம் நெருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகள் இருக்கலாம். நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த நெருக்கங்கள் மாறும். மாறும் மாறும். அக்கா ஜெபிக்கணும், அக்கா ஜெபிக்கணும். ஒரு வினாடி அப்படியே வாய்களை திறந்து மௌனமா இருக்காதீங்க. வாய்களை திறந்து உங்க இருதயத்துல கர்த்தர் ஏவி அருளுகிற அந்த பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி நீங்க ஜெபிக்கலாம், பெயரை சொல்லி ஜெபிக்கலாம். யதார்த்தமாக இந்த வார்த்தைகள் வரல, யதார்த்தமாக இந்த சத்தியங்கள் கடந்து வரல. கர்த்தர் நம்மளை நேசிக்கிறபடியினால நம்முடைய குறைகளை சுட்டி காண்பித்து குறைகளை நீக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்புள்ள இருதயத்தை எனக்கு தாங்க என்று கேளுங்க. அந்த விரோதங்கள் எனக்கு வேண்டாம், அந்த பகை உணர்வு எனக்கு வேண்டாம், அந்த ஏற்றத்தாழ்வு பார்க்கிற எண்ணம் எனக்கு வேண்டாம். நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மறுபடியும் மறுபடியும் ஆண்டவரே அந்த குடும்பங்கள் இணைக்கப்படட்டும். ஆண்டவரே, இணைக்கப்படட்டும். இன்னும் நம்ம ஜெபம் பண்ணுவோம், விசுவாசத்தோடு நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது இந்த ஒர்லம் பகுதி ஒரு மாற்றுதலை கண்டுகொள்ளும். விசுவாசத்தோடு நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று. நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் அறிவுக்கு நேராக கர்த்தர் வழி நடத்துவார், ஆண்டவர் வழி நடத்துவார். நம்முடைய விசுவாசம் உள்ள ஜெபம் இந்த ஒர்லம்ல ஒரு எழுப்புதலை கொடுக்குங்க. அக்கா, கொடுக்கும். நீங்க சாதாரணவர்கள் அல்ல, நீங்களும் நானும் சாதாரணவர்கள் அல்ல. நம்ம மூலமாக பிசாசுகள் துரத்தப்படும். இயேசுவின் நாமத்தை நீங்க உச்சரிக்கும் போது பிசாசுகள் நடுங்கி ஓடும், வியாதியஸ்தர்கள் குணமடைவார்கள். இன்னைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை வீண் போகல. அவர் பொய்யர் அல்ல, அவர் உண்மை உள்ள தெய்வம். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். விசுவாசம் அந்த விசுவாசம் இருக்கட்டும். ஆண்டவரை என்னை கொண்டு பயன்படுத்த முடியுமா? ஆண்டவரை எங்களை கொண்டு பயன்படுத்த முடியுமா? இந்த சபையை கொண்டு பயன்படுத்த முடியுமா? கர்த்தர் மேல நீங்க நம்பிக்கை வைங்க. உங்க நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாக கர்த்தர் வழி நடத்துவார். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு வினாடி வலது கரத்தை உயர்த்தி இன்னைக்கு கேட்ட சத்தியத்தை அப்படியே மனது கொண்டு, ஆண்டவரே, பல முறை தவறி இருக்கிறேன். புற மதஸ்தர்கள் என்னுடைய நண்பர்கள் தான் ஆண்டவரே, அவர்களை பிரியப்படுத்த ஆண்டவரே இந்த காரியத்தை செய்துட்டேன், என்னை மன்னிங்க என்று தேவ சமூகத்துல கேளுங்க. வாயை திறந்து கேட்கணும். ஒருத்தர் பார்க்காதீங்க. எங்களுடைய கண்கள் எல்லாம் மூடப்பட்டிருக்கட்டும். என்னுடைய கண்களும் மூடப்பட்டு இருக்கிறது. வெறும் கர்த்தரும் நம்மளும் தான், ஆண்டவரும் நம்மளும் தான். அவர் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். நீங்க வாய்களை திறந்து சொல்லாட்டாலும் உங்க இருதயத்துல சொல்லுங்க, செஞ்சிட்டீங்களா? ஆண்டவரை துக்கப்படுத்திருக்கிறீங்க, இனி இந்த துக்கம் வேண்டாம் ஆண்டவரே, என் நிமித்தம் இந்த துக்கம் வேண்டாம் ஆண்டவரே. இனி சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ போல ஒரு வைராக்கியமான கிறிஸ்தவனாக வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று அர்ப்பணிங்க. ஒன்றும் குறைவுபடாதுங்க. அந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ நிமித்தம் அந்த ராஜாவே கர்த்தரை துதித்தாங்க. உங்களுடைய இந்த வாழ்க்கை, உங்க நண்பர்கள் கர்த்தரண்டை வர கர்த்தர் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார். வலது கரத்தை உயர்த்தி நீங்க செய்த இந்த தவறை தேவ சமூகத்துல மன்னிப்பு கேளுங்க. பார்க்காதீங்க, யாரை பார்க்காதீங்க. அந்த அக்கா உயர்த்திருக்காங்களா பார்க்காதீங்க, அந்த அண்ணன் உயர்த்திருக்காங்க பார்க்காதீங்க.
பார்க்காதீங்க, ஆண்டவரை பாருங்க. இந்த வாய்ப்பு மறுபடியும் கிடைக்காது. தேவன் கொடுத்த இந்த வாய்ப்பை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நோவா தேவ சொன்னதை அப்படியே கீழ்ப்படிந்து அதையே செய்து முடித்தான் என்று சொல்லப்படுகிறது. அதனாலதான் அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டுச்சு. ஐயோ, என் குடும்பம் என் நிமித்தம் தான் இந்த கஷ்டம் என்று உணர்றீங்களா? உங்களுடைய பாவ வாழ்க்கை, தினந்தோறும் நீங்க பேசுகிற இந்த வார்த்தை, தினந்தோறும் பார்க்கிற இந்த உல்லாசமான காட்சி உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்கு கேடு உள்ளதா இருக்கிறது. நோவாவை போல கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க. ஒரு நீதிமான உத்தமனுமாக வாழ கர்த்தர் சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை போதும், இனி நோவாவை போல நான் வாழ விரும்புகிறேன். என் குடும்பம் பாதுகாக்கப்படணும். இந்த மும்பை பட்டணத்துல, இந்த தேசத்துல என் குடும்பம் பாதுகாக்கப்படணும். அதே போல என்னுடைய சபை ஆசீர்வதிக்கப்படணும். ஆண்டவரே, என் சபையின் மக்கள் ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் இந்த நல்ல வேளையில நம்மோடு பேசின இந்த வார்த்தைகள், இன்னும் நீங்க ஒப்பு கொடுத்தது கர்த்தர் அங்கீகரிக்கிறத நிச்சயமாக ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. நன்றி தகப்பனே. இந்த நல்ல வேளையிலும் எங்களோடு இடைப்பட்ட காரியங்களுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே ஏற்றுக்கொண்டு அவர்கள் செய்த தவறை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்த பிள்ளைகளுடைய தவறுகளை மன்னித்து பரிசுத்த ஆவியானவர் அவர்களை ஆளுகை செய்து வருகிற நாட்கள், மிஞ்சி இருக்கிற நாட்கள் உமக்கென்று வாழ கர்த்தர் பயன்படுத்துங்க. நீங்க அப்படி செய்றீங்க. நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்மா Thank you. God bless you. நாளையத்திலும் நீங்கள் கொடுத்த நேரங்களை வந்து இந்த கூடுகையில பங்கு பெற வரக்கூடா கூடிய சுதந்திர நேரடிகள் என்கிற பாடலை பாடுவோம். அப்பொழுது காணிக்கை